நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காயங்களை நீ ஆற்றுவேன். 2024 உன் காயம் மறையும், உன் காயம் ஆறும். உன் காயத்திற்கு எல்லாம், இழந்த இழப்பீடுகளுக்கு எல்லாம் அந்த காயம் இருக்குப்பா. மால்டா லாக்கா ராபா, ஏதோ ஒரு விஷயத்தை லாக் ஆனதுனால அந்த காயம் உன்னை இன்னைக்கும் அழுத்தி கொண்டே இருக்குதுப்பா. இது மறையும், இது மறையும். கர்த்தர் சொல்லுவான், காயங்களை நான் ஆற்றுவேன். எது நிமித்தம் அந்த தாக்கங்களோ, இது இந்த நடந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த விளைவுகள் அந்த வழியா எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு புண்ணா இருந்துகிட்டே இருக்கு. அதை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் உடைக்கப்படுகிறது. சில விஷயங்களை பார்க்கும்போது பழசு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, இந்த ஆராதனையில் தேவ பிரசனத்தின் ஆழங்கள், தேவ பிரசனத்தின் மகிமை உன்னை நிறைவாக ஆளுகை செய்யுமானால், உன்னோடு வந்த தாக்கங்கள், சில விஷயங்களை மறக்க முடியாதபடி இருக்கிறது பாருங்க, வடுவை போல அந்த தாக்கங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் மாற்றி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாக்குதலினால் வந்த தாக்கங்களை இதுல இருந்து எப்படி நாங்க மீண்டு வரப்போகிறோம், மறுபடி எங்க வாழ்க்கை எப்பொழுது மாதிரி சாதாரணமா எப்படி நாங்க சந்தோஷமா இருந்தோமோ, இலைப்பாறுதலோடு இருந்தோமோ, மகிழ்ச்சியோடு பிசினஸ் பண்ணோமோ, அதெல்லாம் எங்களுக்கு எப்போ திரும்ப போக தெரியல, நாம் மீளுவோமா என்பதே அந்த தாக்கங்கள். நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா தாக்கங்களையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி, ஒரு ஆமே நம்புறீங்களா? எல்லா தாக்கங்களையும் கர்த்தர், தாக்குதலினால், சத்துருக்களின் நம்புகளினால், சத்துருக்களின் தாக்குதலினால் வந்த எல்லா தாக்கங்களையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி, ஆண்டவரே நான் காயப்பட்டு தாக்கப்பட்டு தள்ளுண்டவனை போல நான் தள்ளப்பட்டவனாய் இருக்கிறேன் சுவாமி, என்னை விசாரிப்பதற்கு கூட யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நான் உனக்கு ஆரோக்கியம், பலவீனப்பட்டு இருக்கிற உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணு, சோர்ந்து போயிருக்கிற உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணு. காயங்கள்னால, அந்த தாக்குதலினால் வந்த அந்த கொடிய வேதனைகள், வியாதிகள், அதில் நீ பலவீனப்பட்டு உருக்குலைந்து போயிருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வனைந்திடுமே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆழ்கடலில் அலைகளினால்
அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. பாடலாம் மறுபடியுமா? ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவர் சமூகம். அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினா இன்பக்கானா தேசமதை. எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி திருக்கரத்தா திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. நம்பிக்கையோட பாடலாமா? சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆரிருளில் நடக்கையிலே சேர்ந்திடுவே அவர் சமூகம். அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினா காண்கிறேனே.
இன்ப காணா தேசமதை. எல்லோரும் வாய்களை திறந்து இந்த 2024 அவர் என்னை திரு கரத்தால தாங்கி நடத்த போகிறார். அலைகள் எத்தனை வந்தால் என் படகு அசைந்து கொண்டே இருந்தா கூட என்னை கர்த்தர் அவருடைய சிறகுகளின் கீழே வைத்து என்னை நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். நம்புற பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தினால உள்ளதன் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மால்டா லா ராபோ ஷண்டா லா ராகாபா. மூழ்கி மூழ்கிருவோமோ என்று பயந்து அலறின சீஷர்கள் மத்தியில் பயப்படாதிருங்க. அற்ப விசுவாசிகளே, பயப்படாதிருங்கன்னு சொல்லிட்டு காற்றையும் கடலையும் அதற்றினார். இதை போல இன்னைக்கு நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா காற்றுகள், நமக்கு எதிராக கொந்தளிக்கிற எல்லா கொந்தளிப்புகளையும் இன்றைக்கு கர்த்தர் அதட்டி போட்டு உன்னை செவையான பாதையில், சமமான வழிகளில், நேர்பாதைகளில், நல்ல வழிகளில் தேவன் நம்மை கொண்டு போய் நம் ஆத்துமாவை இளைப்பார பண்ண போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இனி கொந்தளிப்புகளை பார்த்த காலங்கள் முடியட்டும். இனி சூறாவளி காற்றை போல என் வாழ்க்கை சுழன்று சுழன்று அடித்த காலங்கள் மாறட்டும். இந்த ஆராதனையில் ஒரு அமைதல் உண்டாகட்டும். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த நாளில் 2024 என் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த அமைதல். ஆண்டவரே, எல்லோரும் நாவுகளை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், எல்லாவற்றிலும் ஒரு மிகுந்த அமைதலை என் தேவன் தந்து என்னை பலப்படுத்துங்கப்பா. வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவனுடைய கிரமம் நம்மை தொடற்றும். மிகுந்த அமைதல் உண்டானது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மிகுந்த அமைதல். எத்தனை பேர் வாழ்க்கையில் மிகுந்த அமைதல் வேணும்? எப்பொழுதுமே ஒரு சத்தம், எப்பொழுதுமே நம்மை சோர்வடைய பண்ணுகிற காரியங்கள், எப்பொழுதுமே நம்மை பலவீனப்படுத்துகிற சத்தங்கள் இன்னைக்கு எல்லாம் மாறி மிகுந்த அமைதலை தேவன் தருகிறார். உன் குடும்பத்தில் மிகுந்த அமைதல், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகுந்த அமைதல், ஊழியத்தில் ஒரு மிகுந்த அமைதல். எப்பனாலும் எதையாவது வைத்து நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் விலகி இந்த ஆராதனையில் ஒரு மிகுந்த அமைதலை தேவன் தருகிறார். மிகுந்த அமைதல் உண்டாகிறது. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மிகுந்த அமைதல், மிகுந்த அமைதல். இனி வேற எந்த சத்தமும் உன் காதுகளில் கேட்க போவது அல்ல. வேற எந்த சத்தம் உன்னை எப்பொழுதுமே தொந்தரவு பண்ணி கொண்டிருந்த, டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்த சத்தங்கள் அல்ல. நீ அமைதல் உள்ள இருதயத்தோடு வாசம் பண்ணும்படியாக சமாதான தாபரங்கள், சமாதானமாய் குடியிருக்கிற இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கொண்டு போய் விட்டு உன்னை அமைதியாக இளைப்பார பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்க போகிறது. அமைதியாக என் ஜனங்கள் அமைதியாய் தங்கும் இடத்தில் குடியிருப்பார்கள். இது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். ஆனால் அதற்கு எதிராக செயல்பட்ட, அதற்கு எதிராக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் இன்றைக்கு ஆவியானவர் முறியடித்து போட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசு. மிகுந்த அமைதல் அப்பா, மிகுந்த அமைதல் அப்பா, மிகுந்த அமைதல் என் வாழ்க்கையில உண்டாகட்டும்.
மிகுந்த அமைதல் என் குடும்பத்திலே உண்டாகட்டும். மிகுந்த அமைதல் என் குடும்பத்திலே உண்டாகட்டும். அப்படி அக்னி பாஷைகளை பேசும். என் ஆத்துமாவை சோர்வடைய பண்ணுகிற காரியங்கள் மறையட்டும். நான் என் ஆத்துமா அமைதியாய் இளைப்பாறட்டும் ஆண்டவரே. யுத்தங்களின் சத்தங்கள் ஓய்ந்து போகட்டும். பெரு வெள்ளத்தின் இரைச்சல்கள் மறைந்து போகட்டும். ஆவியானவர் இன்றைக்கு எனக்கு அமைதலை உண்டாக்குங்கப்பா. அமைதலை உண்டாக்குங்கப்பா. அமைதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அமைதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அமைதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மிகுந்த அமைதல், மிகுந்த அமைதல் என் வாழ்க்கையில நீ கர்த்தர் மிகுந்த அமைதலை தருகிறார். மிகுந்த அமைதலை கர்த்தர் உண்டாக்குகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் போதே விசுவாசிங்க. இறங்க வேண்டிய கிருபை இறங்கட்டும் உங்க மேல மொத்தமா. மிகுந்த அமைதல் உண்டாகட்டும். மிகுந்த அமைதல் உண்டாகட்டும். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. லப்ராஷி கரபடல கரபா அவர் சமூகம். அறிக்கை பண்ணலாமா? ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். இன்னும் ஆசையா ஆத்ம நண்பர், ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, இயேசு உண்டு, சேர்ந்திடுவே சேர்ந்திடுவே அவர் சமூகம். இன்னும் உள்ளது நாளத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடலாமா? ஆத்ம நண்பர் எல்லோரும் ஆசையா இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். அப்படி எல்லோருமாய் அவருடைய பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யட்டும். அவருடைய பிரசன்னம் நம்மை மூடிட்டுனா, இந்த ஆராதனை அவருடைய பிரசன்னத்தை நீ அப்படியே அனுபவிச்சுட்டேன்னா உண்மையாகவே உன் வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்புகள் அடங்குகிறது நீ பார்ப்பாய். தேவ பிரசன்னம் என்பது சாதாரணமானது கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் என்ன ஸ்ட்ராங்கா என்ன ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே, ஸ்ட்ராங்கா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. மால்டா லாராஷா, அந்த கிருபை இன்னைக்கு என் மேல ஊற்றப்படட்டும். தேவ பிரசன்னத்தின் அளவுகள், தேவ பிரசன்னத்தின் மகிமையை மூடட்டும் என்று சொல்லி எல்லாருமா thank you Jesus. Thank you Jesus. நாமது மகிமை ஆண்டவரே, உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உடைய மகிமை எங்களை மூடட்டும். தொடர்ந்து உடைய மகிமையினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி தேவ பிரசன்னத்தில் உட்காருங்கள். Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நல்லா சிரிச்ச முகமா பக்கத்துல பார்த்து, தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். நீங்க நினைச்சதை காட்டிலும், நீங்க நினைக்க போறதை காட்டிலும் அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவரா இருக்கிறார்? ஆமென். கொந்தளிப்புகள் எல்லாம் அடங்க வேண்டிய ஒரு காலங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்துல கை பிடிச்சுங்க. 2024 வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்புகள், வாழ்க்கையில் வீசுகிற புயல்கள், ஒருவேளை இதுக்கு முந்தி வீசி இருக்கலாம், அதோடைய எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அம்மாவல்லையே சொல்லுங்க பாப். எப்பவுமோ நடந்த காரியங்களாக இருக்கும், எப்பவுமோ நடந்த விஷயங்களாக இருக்கும், ஆனால் அதோடைய தாக்கங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ புயல் நம்ம சென்னையை தாக்குது, வெள்ளங்கள் தாக்குதுன்னா அதோடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ மாதங்கள் இருக்கும். மக்கள் வந்து பாதிக்கப்படும் பொழுது அது அவங்க மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுது மாதிரி தொடங்குவதற்கு சில காலங்கள் எடுக்கும். அந்த தாக்கங்கள் இருக்கும். எத்தனை பேர் புரியுதா நான் சொல்கிறேன்? எத்தனை பேர் நம்ம 2023 வரைக்கும் சில காரியங்கள் நம்மை தாக்கி இருக்கலாம், நம்மளை ஒடுக்கி இருக்கலாம், நம்மை துன்பப்படுத்தி இருக்கலாம், வீசி இருக்கலாம் புயல்கள். ஆனால் அதோடைய தாக்கங்கள் வந்து இன்னைக்கு நம்ம அனுபவித்து கொண்டிருக்கலாம். கரெக்டாக நான் சொல்கிறது? எப்போமோ தெரியாமல் ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, ஆனால் இப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பிடிச்சி பாடாப்படுத்திட்டு இருக்கோம். அம்மா வரலையே சொல்லுங்களேன், சொல்லுங்க ராமன், சொல்லுங்க சத்தமா சத்தமா. ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அந்த தாக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார்? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். சிலர் சொல்லுவாங்கல்ல, எது யாரோ செஞ்ச காரியங்கள் இன்னைக்கு நாங்கள் கடந்து படாத பாடுபட்டு இருக்கிறோம். யாரோ செஞ்ச சாபமான விஷயங்கள் எங்க பிள்ளைகள் இன்னைக்கு படாத தாக்கங்கள் இருக்கும்பா. எத்தனை பேர் ஆவியில நம்புறீங்க கர்த்தருடைய ஆவியானவர் எந்த தாக்குதல்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறதோ, தாக்கங்கள் இருக்கிறதோ, அந்த தாக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி அதுல ஒரு இலைப்பாறுதலை, அமைதலையும் தேவன் நமக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 2023 வரைக்கும் உன்னோடு போராடின காரியத்தினால அந்த தாக்கங்கள் உன் ஆவியை, உன் ஆத்மாவையும் உன்னையும் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம், சோர்வடைய பண்ணி கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது நிமித்தம் அந்தந்த நேரங்களில் சில வேளைகளில் உன்னையே நீ பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம், சோர்வடைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்புங்க, கர்த்தர் அந்த தாக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உனக்கு ஒரு பெரிய ஒரு இலைப்பாறுதலையும் அமைதலையும், ஓ ரெஸ்ட் ரெஸ்ட், எல்லாரும் சொல்லுங்க சத்தமா ஒரு ராமன் சொல்லக்கூடாதா? அந்த கிருபையை தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஊற்றி அந்த விளைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆமென். எது நிமித்தம் அந்த தாக்கங்களோ, இது இந்த நடந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த விளைவுகள் அந்த வழியா எனக்கு இருந்துகிட்டே இருக்கு, அது ஒரு புண்ணா இருந்துகிட்டே இருக்கு. அதை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் உடைக்கப்படுகிறது. சில விஷயங்களை பார்க்கும்போது பழசு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆராதனையில் தேவ பிரசனத்தின் ஆழங்கள், தேவ பிரசனத்தின் மகிமை உன்னை நிறைவாக ஆளுகை செய்யுமானால் உன்னோடு வந்த தாக்கங்கள், சில விஷயங்களை மறக்க முடியாதபடி இருக்கிறது பாருங்க, வடுவை போல அந்த தாக்கங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் மாற்றி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாக்குதலினால் வந்த தாக்கங்களை, புரிஞ்சா? புரியுதா புரியலையா? ஆமென் சொல்லுங்க. ஆமா இல்லையா? ஒரு இடத்துல பெருசா ஃபயர் ஆயிட்டு இருக்கு, அதை அணைச்சா கூட அந்த இடத்துல தாக்கங்கள் இருக்கும். அதை மறுபடியும் அவங்க வந்து சரிப்படுத்துறதற்கு சில தாக்கங்கள், இழப்புகள். இப்போ திருநெல்வேலியில் ஃப்ளட்டு வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு. ஒரு மரக்கடைக்கார் சொல்றாரு, என்னுடைய ஃபர்னிச்சர் கடை எல்லாம் போயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல எனக்கு லாஸ். இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்தா கூட அவ்வளோ அமௌண்ட் வராது, ஆனா இதுல இருந்து நான் எப்படி மீள போறேன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. புரியுதா நான் சொல்றது? இதுல இருந்து எப்படி நாங்க மீண்டு வரப்போகிறோம், மறுபடியும் எங்க வாழ்க்கை எப்பொழுது மாதிரி சாதாரணமா எப்படி நாங்க சந்தோஷமா இருந்தோமோ, இலைப்பாறுதலோடு இருந்தோமோ, மகிழ்ச்சியோடு பிசினஸ் பண்ணோமோ, அதெல்லாம் எங்களுக்கு எப்போ திரும்ப போக தெரியல, நாம் மீளுவோமா என்பதே அந்த தாக்கங்கள். நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா தாக்கங்களையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி ஒரு ஆமென். நம்புறீங்களா? எல்லா தாக்கங்களையும் கர்த்தர், தாக்குதலினால், சத்துருக்களின் நம்புகளினால், சத்துருக்களின் தாக்குதலினால் வந்த எல்லா தாக்கங்களையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி,
ஆமென். அல்லேலூயா. யாக்கோபுக்கெல்லாம் நிறைய தாக்கங்கள் இருந்தது, நிறைய காயங்கள். தமாமனுடைய கூடாரத்தில் குடும்பத்தில் நடக்கப்பட்ட அவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், ஏமாற்றங்கள் எல்லாம் ஆனா ஆண்டவர் அவனை கிளையாத்துங்கிற மலைக்கு கொண்டு வந்தார். அங்க அவனை ஆறுதல் படுத்துகிறார். அது வரைக்கும் தான் லாபான் அங்க வரைக்கும் வர முடிஞ்சு. அதுக்கு பிறகு லாபானால நெருக்க முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க உனக்கு கிளையாத்தின் பிசின் தைலத்தை உனக்கு வாழ்க்கையில கட்டளையிட்டு உன்னுடைய வாழ்க்கையில போராடின எல்லா தாக்குதலுக்கு உள்ளான தாக்கங்களை எல்லாவற்றையும் தேவன் உன்னை ஆறச் செய்து உன் புண் ஆறும்படி செய்து வாங்கிக்கோங்க பார்க்கலாம். உன் புண் ஆறும்படி செய்து தேவன் உனக்கு சதையான சில விஷயங்கள், அது வடுவை போல, அந்த புண்ணை போல, கொடிய ஆறாத புண்ணாய் இருக்கிறது போல. அம்மாவல்லே சொல்லுங்க. ஒரு வசனம் உண்டுல்ல, எரேமியா 30:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது, உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனதின் நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுக்குதலினால் 16 வசனம் வாசிக்கலாமா? ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அடுத்தது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்று சீயோன் என்று சொல்லி. எத்தனை பேர் நான் கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. அந்த மறுபடியும் அந்த 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசி. 10ஆம் வசனம் தானே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் புண் ஆறாததாயும். 10ஆம் வசனத்தை வைப்பா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையின்படி சில காரியங்கள் என் வாழ்க்கையில் ஆறாதபடி இருக்கிறது. என் காயங்கள் கொடிதாக இருக்கிறது. அதான் சொன்னேன், சில தாக்குதலினால என் வாழ்க்கையில சில தாக்குதல்கள் இருக்கிறது, தாக்கங்கள் இருக்கிறது. என் புண் ஆறாதபடி இருக்கிறது, அது கொடிதாக இருக்கிறது. இந்த புண் நிமித்தம் எல்லாரும் என்ன மறந்து போனாங்க, என்னை யாருமே விசாரிக்கல. அது இன்னும் உன்னை தாக்கும், இன்னும் உன்னை வேதனைக்குள்ளாக இருக்கும். ஆமாவல்லே சொல்லுங்களேன், கரெக்டா இல்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காயங்கள் வரும் பொழுது, ஏதோ ஒரு நெருக்கங்கள் வரும் பொழுது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அந்த புண்ணுக்கு எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? மருந்தாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? மருந்தாக இருக்கணும். அந்த புண் ஆறும்படியாக நீங்க பிரயாசப்படணும். அந்த புண்ணை பார்த்துட்டு உபதேசங்களோ, அந்த புண்ணை பார்த்துட்டு டாக்டரின்ஸோ பேசிட்டு இருக்கிற காலங்கள் இல்லை. ஏசாயா 50:4 சொல்லுது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு நான் அறியும்படிக்கு தேவன் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். நான் கற்றுக்கொள்ளுகிறவளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காயப்பட்ட இருதயத்தை, கொடிய புண்ணை போல இருக்கிற இருதயத்தை உன் வார்த்தைகள், உன்னுடைய காரியங்கள் அதை ஆறுதல் படுத்தட்டும், அதை ஆற்றட்டும், தேற்றட்டும். இன்னைக்கு இருக்கிற உலகமே, இன்னைக்கு இருக்கிற காலங்களே மாறிற்று. ஏதோ ஒரு காயங்கள் படும் பொழுது, ஏதோ ஒரு உபத்திரங்கள் வரும்போது யாரும் காயம் கட்டுகிறவர்களாக அல்ல, அதை நியாயப்படுத்துகிறவர்களாக, நியாயம் தீர்க்கிறவர்களாய் மாறுகிறாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், கிறிஸ்துவின் இருதயம் அப்படிப்பட்டது அல்ல. சொல்லுங்க ஆமென். கிறிஸ்துவின் இருதயம்
நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணியார் என்று வேதம் சொல்கிறது. தேவனே, நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க புண் ரொம்ப காயங்கள் ரொம்ப அதிகமா இருக்குதோ, உன் காயத்தை கட்டுப்படி உனக்கு ஏற்படுவார் யாருமே இல்லையோ, உன்னை சொஸ்தப்படுத்துவதற்கான மருந்து ஔஷதங்கள் இல்லையோ, கவலைப்படாத. இப்போ ஒருவர் வரப்போகிறார், உன் காயங்களை மாற்றும்படிக்கு, உன் தாக்கங்களை மாற்றும்படிக்கு, அந்த புண்ணை ஆற்றும்படிக்கு, அந்த கொடிதான உன் சூழ்நிலைகளை திருப்பும்படிக்கு, உன் சிறையிருப்பை மாற்றும்படிக்கு ஒருவர் வரப்போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஷாட்டாலா காபா டாலா ராபா. யாரோ ஒருத்தர் செஞ்ச காரியங்களுக்கு நீ பலியாடாய் மாறி இருப்ப. யாரோ செய்த காரியங்களுக்கு நீ என்ன செஞ்சிருப்ப, பிணைக்கப்பட்டிருப்பாய். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, இந்த ஆராதனையில் கர்த்தர் அது எல்லாவற்றையும் மாற்றி என்னை அமைதல் உள்ள இருதயத்தோடு நான் அமைதலாய் வாசம் பண்ணும்படியாக தேவன் அந்த கிருபை எனக்கு தந்து என்னை பலப்படுத்த போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல ஒரு அரை நிமிஷமாவது கையை தட்டு. இயேசு போன படகுலையும் புயல் வீசும். என்ன பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு கூடவே இருந்த படகுலையும் புயல் வீசதான். இயேசுவோடு இருந்து நம்ம கரெக்ட் ஆண்டவரோடு இருந்தா கூட பாடுகள் உண்டு. ஆமென். ஐயா, நம்மலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கோம்? இடுக்கமான வழிதான், பாடுகள் வழிதான். ஆனா அந்த பாடுகள் மத்தியில தேவன் நமக்கு பலத்தை கொடுப்பார், உன்னால தாண்டும்படி செய்வார். அடியே பஞ்சமத்தில் வாழுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல. உண்மையான கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நீ பிள்ளையா இருந்தால் உனக்கு புண்ணு வரும், உன் காயங்கள் அதிகமா இருக்கும். உன்னை ஷேப் பண்ணணும், உன்னை அழகா ஷேப் பண்ணுவார், உன்னை அழகா அலங்கரிப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? பிரைஸ் தி லார்ட். காயங்கள் கொடியதாக இருக்கிறது, புண் ஆறாதபடி இருக்கிறது. அந்த புண்ணுக்கு என்ன வந்துச்சு வசனத்தை, உன் காயங்களை கட்டும்படி ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். காயங்களை கட்டுறவங்க இருக்கிறீங்களா? நீங்க யூடியூபை ஃபேஸ்புக்கை திறந்தாலே எல்லாரையும் காயப்படுத்துற ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படியே காத்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கானுங்க. எப்பண்டா எவன் ஏதாவது பேசுவான், பிடிச்சி பேசலாம், அப்படி இருக்கிறானுங்க. பைபிள்ல தான் சொல்லுது, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான்னு வசனம் சொல்லுது. ஆனால் இங்கே யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் இந்த சோசியல் மீடியாலையும் காத்து கொண்டு இருக்கானுங்க. எந்த ஊழியக்காரன் எதை பேசுவான், எதை பிடிச்சி அடிக்கலாம், எதை பிடிச்சி காயப்படுத்தலாம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. காயப்படுத்துறதுனால இது மாறப்போகிறதா? கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை இந்த ஆராதனையில் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், எனக்கு காயங்கட்ட யாருமே இல்லை, என்னை சொஸ்தப்படுத்தும்படிக்கு மருந்துகள்லாம் கிடையாது, இனி என்னை சொஸ்தப்படுத்தவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் உட்கார்ந்து, இனி யாராலும் என் நிலைமையை மாற்ற முடியாது, யாராலும் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை தர முடியாது, எல்லாம் எல்லை மீறி போயிட்டு, எல்லாம் கை மீறி போயிட்டு, அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், உலகம் கைவிடலாம், ஆனா உலகத்தை படைத்தவர் என் தேவாதி தேவன், அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மேலே உனக்காக ஒருவர் வந்து நிற்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டுல, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவுகளை அவர் அறிவார், காண்கின்றவர் உருவாக்கின்றவர்
தோளின் மேல் சுமக்கின்றவர், உன்னை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு. நல்ல கைதடி பாடலாமா? உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவுகளை அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவுகளை கைதடி பாடலாமா? காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், உன்னை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், உன்னை காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போலிருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவுகளை அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவுகளை அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், உன்னை காக்கின்ற நல்ல கைதட்டி உன்னை காக்கின்றவர், உருவாக்கின்றவர். நல்ல பாடும்போது உன் புண்ணெல்லாம் ஆறட்டும், உன் காயங்கள் ஆறட்டும். தோளின் மேல் சுமக்கின்றவர், உன்னை காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், உன்னை காக்கின்றவர், உன்னை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். என் புண் ரொம்ப கொடியதா இருக்கு ஆண்டவரே, இந்த புண்ணை ஆற்றுறதுக்கு யாருமே இல்லையா? அது கோயம்புத்தூர் மீட்டிங்கில் ஒரு ஐயா ஈரோட்டிலேருந்து வந்திருந்தார். கிட்டத்தட்ட 60லேருந்து 65 வயசு இருக்கும். வந்தவனே அழுதார், எனக்கு யாருமே இல்லை பிரதர் ஐயா, உங்கள் கூட்டத்துக்கு ரொம்ப நாள் வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு யாரும் இல்லை, என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, எனக்கு பிள்ளைகள் இல்லை, நான் அனாதையே போல இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற ஒரு சொத்தை என் குடும்பம் எல்லாம் அபகரிக்க பார்க்கிறது, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு எந்த தேறுதலும் இல்லை, என்னை பலப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. கண்ணீரோடு அழுத அவருக்காக நான் ஜெபிச்சேன். உன் வாழ்க்கையில் தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இனி உங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் கடந்து போவார். அவனுடைய அபிஷேகத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு அவர் புறப்பட்டார். எத்தனையோ தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் காயங்கள் ரொம்ப கொடிதாக இருக்கு. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அடிகள், சஞ்சலங்கள், நெருக்கங்கள், மன சோர்வுகள், மன பாரங்கள், மனிதனால வருகிற காயங்கள், நேசிக்கிறவர்களால வருகிற சஞ்சலங்கள், நெருக்கங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த காயங்களுக்கு யாருமே இனி மருந்து இல்லை? எனக்கு இவர் எனக்கு ஒரு மருந்தா இருப்பார், இவர் எனக்கு ஒரு மருந்தா இருப்பாங்க, இந்த ஃபேமிலி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆனா அவர்களை உன்னை காயப்படுத்தி கொண்டு போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்புங்க, உன் காயங்களை கட்டுகிற தேவன். இனி மனுஷன் உனக்கு கட்ட முடியாது. அது ஒரு ஸ்டேஜ். சில காயங்களுக்கு மனுஷனால கட்ட முடியும், ஆனா அது பெர்மனன்ட் கிடையாது, இட்ஸ் டெம்பரரி. இனி மனுஷனால உன் காயத்தை கட்ட முடியாது, மனுஷனால உனக்கு ஆறுதல் படுத்த முடியாது.
அது ஒரு ஸ்டேஜ். ஆரம்ப நாட்கள் ஏதாவது ஒரு மனுஷன் நம்மகிட்ட பேசினா நமக்கு ஆறுதல் அடைஞ்சிருவோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எந்த மனுஷன் நமக்கு சொன்னால் அது காதுக்குள்ள மட்டும்தான் போவோம், உள்ளத்துக்குள்ள இறங்கவே இறங்காது. ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில தான் அவரே உனக்கு மருந்தாக மாறுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, காயங்களை கட்டும்படி, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உனக்காக ஏற்படுவார் இல்லை. என வர முடியாது. நீ மனுஷனை நீ தேடாத, உன் காயத்திற்கு மனுஷனை நீ பார்க்காத, உன் காயத்திற்கு மருந்தாக இனி யார் யார் என சுத்தி சுத்தி யாராவது வரும் பார்க்காத, இனி மனுஷனை பார்க்காத. உன்னை சொஸ்தப்படும்படி அவசரங்கள் இல்லை. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஞானங்கள் இனி வேலை செய்ய. எத்தனையோ பேரை வாழ்க்கையில சந்திக்கிறேன் ஊழியத்தின் பாதையில. டாக்டர்ஸால கைவிடப்பட்ட, அவ்வளவுதான், இனி டாக்டர்ஸே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பிரதர், இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிரதர். எத்தனையோ பேர் அழுகிறதை கேட்டிருக்கிறேன். ஒரு அளவுதான் உலகத்தின் ஞானங்களும் வேலை செய்யும். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காயங்களுக்கும் அவரிடத்தில் மருந்து உண்டு, அவரிடத்தில் ஆறுதல் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனையில் அப்படிப்பட்ட ஒரு கிருபை இறங்கட்டுமே. ஆண்டவரே, நான் ரொம்ப காயப்பட்டிருக்கிறேன், ரொம்ப உடைக்கப்பட்டிருக்கிறேன். எந்த மனுஷனாலும் எனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஆண்டவரே, நீங்க என் காயங்களை கட்டுங்க, மாற்றாலாரா. அதனால 14 வசனம் சொல்ல, உன் நேசர் யாவர் உன்னை மறந்தார்கள். நீ நேசிச்ச மனுஷன், நீ நேசிச்ச மனுஷி யாரா இருக்கு மறப்பார்கள், மறந்துதான் போவார்கள். நேசர் யாவர் உன்னை, எத்தனை பேரை நீ நேசிச்சியோ அவங்க எல்லாரும் உன்னை மறந்தார்கள். அவர்கள் உன்னை தேடார்கள். மனுஷன் உன்னை தேட மாட்டான். நீ காயப்பட்டு கொண்டிருக்கும் போது, நீ உனக்கு வழி இருக்கும்போது மனுஷன் உன்னை தேடவே, உன்னை கண்டா ஒதுங்கி போவான், உன்னை கண்டா ஒளிஞ்சி போவான். சொல்லுங்க, கரெக்டா இல்லையா? மனுஷன் உன்னை தேடார்கள். அழகா சொல்லுது வசனம், உன்னை தேட மாட்டான். நீ ஆசீர்வாதமாக இருக்கும்போது மட்டும்தான் மனுஷன் உன்னை பார்ப்பான். நீ வெறும் பாத்திரமா இருந்தா ஒருத்தன் உன்னை தேட மாட்டான். உன்னிடத்தில் நன்மை ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அந்த உலகம் உன்னை தேடும். ஆனா உன்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் உன்னை தேடி வருகிற ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். உன் வீட்டில் ஒன்றும் இல்லை, வெறும் பாத்திரம் தான் இருக்கு. ஆனா அவர் வந்துட்டாருன்னா நிரப்ப வேண்டியதை நிரப்புவார். உன் பாத்திரம் நிரம்பி 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 நிரம்பி. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் ஆவியானவர் நல்லா தெளிவாக சொன்னார்ல, சில தாக்கங்கள், அதனால சில தாக்குதலினால் வந்த தாக்கங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது. ஆண்டவரே, இன்னைக்கு முடிஞ்சிரும், நாளைக்கு முடிஞ்சிரும், இந்த வாரம் முடிஞ்சிரும், இப்போ முடிஞ்சிரும், நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனால் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது. அது தொடர்ந்து கொண்டே, தொடர்கதையை போல தொடர்ந்து கொண்டே இருக்கு. முடியல ஆண்டவரே. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. உன் துக்க நாட்கள் முடிந்து போகக்கூடிய நேரம் வந்து விட்டது. வாங்கிக்கோ. ரெண்டு கரங்களை அசைத்து ரிசீவ் சொல்லு. உன் துக்க நாட்கள், உன் கண்ணீரின் நாட்கள், உன் வேதனையின் நாட்கள், உன் புலம்பலின் நாட்கள், உன்னுடைய எல்லா விதமான போராட்டங்களின் காலங்கள், யுத்தங்களின் காலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு முடிந்து போக பண்ணுகிறார். முடிந்து போகிறது உன் துக்க நாட்கள். எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, என் துக்க நாட்கள். வாயை திறந்து சொல்லுங்க, என் துக்க நாட்கள்.
மனுஷன் மறக்கலாம், ஆனா உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிந்து போக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசி? என் துக்க நாட்கள் எல்லாம் ரெண்டு கை வைத்து சொல்லுங்க, என் துக்க நாட்கள், என் துக்க நாட்கள். சத்தமா சொல்லுங்க, என் துக்க நாட்கள், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். எஸ் லார்ட். அப்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. என் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆண்டவர். ஓ ஜீசஸ், என் துக்க நாட்கள் முடிந்து. மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவர். சத்தமா பாடலாமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, ஆஹா உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீ போதும் என் வாழ்வில். சத்தமா பாடுங்க. இயேசையா, அரராத் சத்தமா. போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஆஹா இயேசையா, போதும் என் வாழ்விலே. ஓ மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, ஆஹா மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, ஆஹா உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும். என் வாழ்விலே, சொல்லுங்க, என் காயத்துக்கெல்லாம் நீ மனுஷன்ட்ட மருந்து இல்ல ஆண்டவரே, நீர் போதும் எனக்கு உங்களிடத்தில் மட்டும்தான், இனி உங்களிடத்தில் மட்டும்தான். நீர் போதும் என் வாழ்விலே, ஆஹா ஏசையா, என் வாழ்விலே, ஓ நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஆஹா நீர் போதும். என் வாழ்விலே, இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே, என்னை செய்யா நீங்க போதும் என் இன்னும் ஆசையாய் ஆசையா நீங்க போதும் என் வாழ்விலே, என்னை செய்யா நீங்க போதும் என் ஆமென். அல்லேலூயா. அழகாய் சொன்னார், தாக்குதலினால் வந்த அந்த காயங்கள், அந்த தாக்கங்களுக்கு நீ கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய மருந்தாய் இருப்பார்.
ஆமென். இந்த 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி. இன்னைக்கு ஆண்டு சொல்றார், அந்த காயங்களினால கொடூரமானவர்களின் சீரல், பைபிள் அழகாச்சு, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்துக்கு ஒப்பாயிருக்கையில் நீர் இலைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். கொடூரமானவர்களின் சீரலினால ஆண்டவரே, நான் காயப்பட்டு தாக்கப்பட்டு தள்ளுண்டவனை போல நான் தள்ளப்பட்டவனாய் இருக்கிறேன் சுவாமி. என்னை விசாரிப்பதற்கு கூட யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நான் உனக்கு ஆரோக்கியம், பலவீனப்பட்டு இருக்கிற உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணு, சோர்ந்து போயிருக்கிற உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணு. காயங்கள்னால, அந்த தாக்குதலினால் வந்த அந்த கொடிய வேதனைகள், வியாதிகள், அதில் நீ பலவீனப்பட்டு உருக்குலைந்து போயிருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். உன் குடும்பத்திலே கர்த்தர் ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். எந்த காரியம் உன் குடும்பத்தில் எல்லாவற்றையும் கெடுத்ததோ, ஐயா, ஒரு வியாதி வரும், வியாதி மட்டும் கிடையாது, ஒரு பாடு, ஒரு உபத்திரம் வரும்போது நம்ம சரீரம் பலவீனப்பட ஆரம்பிக்கிறது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, கரெக்டா இல்லையா? சாப்பிட வேண்டிய இடத்துல உன்னால சாப்பிட முடியாது. உன் சிந்தனை எல்லாம் அந்த பாடுகளையே தான் யோசித்து கொண்டிருப்பாய். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பாடுகள் மேலதான் இருக்கும். ஆண்டவரே, இதுல இருந்து எப்படி ஆண்டவர், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில அது நிமித்தம் வந்த பலவீனங்கள், எத்தனை பேர் அப்படி கடந்து போயிருக்கீங்க? சில காயங்களினால அப்படியே அது உடம்பு பாதிக்கும், சரீரத்தை பாதிக்கும் இல்லையா? சில காரியங்கள் நம்முடைய சரீரத்தை பாதிக்கும். ஆனா ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி. அல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நீ ஒடுங்கி நீ இருக்க மாட்ட, அப்படியே குறுகி போய் இருக்க மாட்ட, அந்த மெலிந்து போய் இருக்க மாட்ட. உன்னை ஆரோக்கியம் வர பண்ணுவேன். உனக்கு நல்ல ஹெல்த்தை உனக்கு கொடுக்க போறேன். ஆமே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அவங்கள்ட்ட கை உயர்த்தி வாங்கிக்கோங்கப்பா. உனக்கு ஆரோக்கியம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆரோக்கியம். ஆமே. ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு சரீரம், ஆரோக்கியமான மனநிலைமை, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அல்லேலூயா. சிலருக்கு அதுக்கு ஆரோக்கியம் மேரின்னு பேர் வைப்பாங்க. ஆனா எப்போ பாருங்க கேட்டா கூட, ஏய்யா படுத்திருக்கேயா, காய்ச்சலியா, சளியா, இருமலியா கேட்டா ஆரோக்கியம். பேரை மாத்துங்க முதல்ல. ராமன் சொல்லக்கூடாதா? அந்த நேரம் தான் இருமலே வரும் சிலருக்கு. ராமன் சொல்லுங்க, புரியலையோ? நம்ம ஃபோன் பண்ணுவோம் பாருங்க, அப்பதான் ஒரு 2 இருமல் வரும். ஆமே. அல்லேலூயா. அப்பதான் சிலருக்கு கால் வலியே அதிகமாக வலிக்கும். ஆமென். அல்லேலூயா. கப்பல் விட்டுருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எத்தனை கப்பல் விட்டுருக்கீங்க? அது நம்ம ஊரில் இப்படி உட்காந்துருப்போம் தெரியுமா? அதாவது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு உட்காந்துருப்போம். இப்படி வந்தோடனே, என்னப்பா
எத்தனை கப்பல் கவுந்துட்டு கன்னத்தில் கை வைக்காத. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கவலைப்படாது. ஒருவேளை நீ கப்பல் விட்டுருவோம், கப்பல் கவுரமா இருந்தாலும் இன்னைக்கு கப்பல் கூட ஸ்ட்ரென்த் ஆயிரும். கவலைப்படாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டு சொல்ல, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எஸ் லார்ட் ஐ ரிசீவ் இட் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. எவ்வளோ காயங்கள் இருக்குங்க. எத்தனை எத்தனை மனிதர்களை பார்க்குறோம், எத்தனை பேரை சந்திக்கிறோம், எத்தனை காயங்கள் நமக்குள்ள வருது. அது நிமித்தம் என்னப்பா அன்னைக்கு ஆண்டு அழகா சொல்றாரு பார், நான் உனக்கு காயங்கள் உன் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். 2024 அதான் நான் சொன்னேன். 2023 வரைக்கும் சில விஷயங்களினால வந்த தாக்கங்கள் உன்னை பலவீனப்படுத்தி உன்னை ஒடுங்க பண்ணி இருக்கலாம். நான் எத்தனை பேர் நம்புறீங்க 2024 கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார்? எல்லாம் 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆரோக்கியம் வர பண்ணுவார். சத்தமா 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 இன்னும் சத்தமா இன்னும் சத்தமா. ஆரோக்கியமா இருக்கிறவங்க இன்னும் சத்தமா இன்னும் சத்தமா. அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி சொல்லுங்க சத்தமா இன்னும் சத்தமா. அவர் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி லிப்ரா கதுடி அந்தலரோ ஷந்தலரா கபா தலரா கபோ உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். உன் சரீரம் ஆரோக்கியம். உன் பிள்ளைகள் நிமித்தம் நீ பலவீனப்பட்டிருக்கிறாய், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ஆவியில் நிரம்பு. உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன்னை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நீ உன்னை தேடி வரும். ஆண்டவருக்கு தெரியும் இந்த வார்த்தையை சொன்னா இவன் பலப்பட்டுருவான். ஆண்டு சொல்ற, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஆமென். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஓ எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்னி பாஷை பேசு. பொன்னை புடமிடுவா, அதின் மண்ணை அகற்றிடுவா. 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 உன்னை நேசிப்பதா இந்த பணி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராது என் மனமே, சோர்ந்து போகாது என் உள்ளமே. சோராது என் மனமே, சோர்ந்து போகாது என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கின்றார், பாராதவர் போலத்தான். உன்னை பாராதவர் போலத்தான். வடியாதே கண்ணீரென்று மனம் அடிவடையாதே நின்று. வடியாதே கண்ணீரென்று மனம் அடிவடையாதே நின்று.
இடிமேகம் அகன்றிடும், விடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும். உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். இடிமேகம் அகன்றிடும், விடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும். உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என்னுள். நல்ல கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஆமென். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். பக்கத்தில் சிரிச்ச முகமா சொல்லுங்க பாபு. நல்ல ஒரு ஆவியில் அனலா இருக்கிற பிள்ளைங்க, நல்ல சிரிச்ச முகமா பக்கத்தில் பார்த்து, உனக்கு கர்த்தர் ஆரோக்கியம் வர பண்ணுவா. கர்த்தர் வார்த்தை வந்த பிறகு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிரும். உனக்கு தான் சொல்றாரு. ஆமென். ஆரோக்கியம் வர பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம். இழந்து போன பலன் எல்லாம் இனி மறுபடி வருகிறது. ஒரு நேரம் சொல்லுவீங்களா, எப்படி இருந்தேன் தெரியுமாங்க? பழைய போட்டோவை எடுத்து காட்டுவீங்க, பாருங்க எப்படி இருந்தீங்க பார். ஆமா சொல்லுங்க, கரெக்டா? ஆமாவா இல்லையா? என்னங்க ஏங்க, நான் ஒரு நேரம் எப்படி இருந்தேன் தெரியுமா? அந்த போட்டோவை பாருங்க, உடனே அவங்களும் பில்டப் பிடிப்பாங்க. ஓ நீங்களா இது? புரியல, எல்லாம் அப்படி புரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆமென். புரியலையோ? அதாவது நீங்க உங்களை பார்த்து என்னங்க, நான் ஒரு நேரம் எப்படி இருந்தேன்னு தெரியுமாங்கன்னு காமிச்சு ஒரு போட்டோவை காட்டுறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அதுலேயுமே சில நேரங்களில் சிலர்கள் ஈனவான மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க பில்டப், பிரதர் சிஸ்டர் நீங்களா வா. நல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா தட்டுங்க, மண்டையிலையோ சரி தலையிலையோ 2 தட்டு தட்டுங்க. உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். உன் குடும்பத்துக்குலாம் ஆரோக்கியத்தை வர பண்றார். ஆமென். இவன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டீங்க, இப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன். கைகளை தட்டி கத்தற ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இப்படி இருந்தேங்க, காயப்பட்டு நொடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, யாருமே என்னை விசாரிக்காத, யாருமே தேடாத, யாருமே என்னை யோசிக்காத இடத்துல இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்னை பார்க்கிற இடத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்து அந்த கிருபை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால். வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. எனக்கு அந்த அபிஷேகம் இறங்கட்டும் நம்ம மேல, அந்த வல்லமை இறங்கட்டும் நம்ம மேல. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, கழுகு எப்படி செட்டைகள் அடித்து எழும்புமோ அப்படியே எழும்புவதற்கு. ஆமென். கழுகு சில காலங்கள் கண்மலையில மறைத்துக் கொள்ளும் புது பலன் அடைவதற்கு. அதன் பிறகு அதோடைய ஸ்பீடே வேற லெவல்ல இருக்குமா? நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இனி கர்த்தரனை ஆரோக்கியம் வர பண்ணுவதனால இனி என் ஸ்பீடே வேற லெவல்ல இருக்கும், என் ஓட்டம் வேற லெவல்ல இருக்கும், நான் போகிற பாதைகள் இன்னும் மகிமையா இருக்கும். இன்னும் இன்னும் இன்னும். ஆமென். 2 கரங்களை அசைங்க, எப்படி அப்படியே செட்டையில் அடிச்சு காட்டு. ஐ அம் ரெடி லார்ட். அப்படி செக் பண்ணி பாருங்க, ஆரோக்கியம் வந்துட்டான்னு பாருங்க. ஆரோக்கியம் வந்தா நல்லா அசைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆரோக்கியம் இல்லைன்னா எல்லாம் கை உயர்த்தணும், எல்லாம் உயர்த்து. ஆசை மால் சாக்கா பூச்சாலா நல்லா அசைங்க அசைங்க. ஆண்டவரே பலத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆரோக்கியம், கை வலியெல்லாம் மறையட்டும், கால் வலியெல்லாம் மறையட்டும், இருதயத்தின் பலவீனங்கள்லாம் மறையட்டும், எல்லா சோர்வுகள் மறையட்டும். வாங்கிக்க வாங்கிக்க, புது பலத்தை வாங்கிக்கோ. ஆண்டவர் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறா. உன் பலவீன வலிகள் எல்லாம் மறைந்து போகிறது. வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஓ ஹல்லேலூயா. மாறிட்டா ஜீசஸ் நேம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, ஆமென், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி.
தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காயங்களை நீ ஆற்றுவேன். 2024 உன் காயம் மறையும், உன் காயம் ஆறும், உன் காயத்திற்கு எல்லாம் இழந்த இழப்பீடுகளுக்கு எல்லாம் அந்த காயம் இருக்குப்பா. மால்டா லாக்கா ராபா, ஏதோ ஒரு விஷயத்தை லாக் ஆனதுனால அந்த காயம் உன்னை இன்னைக்கும் அழுத்தி கொண்டே இருக்குதுப்பா. இது மறையும், இது மறையும். கர்த்தர் சொல்லுவான், காயங்களை நான் ஆற்றுவேன். மால்டா காவாஷான ஆண்டவரே, இந்த நீ இதெல்லாம் வீடியோல பார்க்க போற வாழ்க்கையில இருக்கிற காயங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை சரீர வியாதியோடு புண்கள் ஆறாதபடி, சுகரோ எந்த காரியமோ படுக்கையில் இருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தை கமெண்ட் பண்றேன். அவர்கள் புண்கள் ஆறட்டும், அவங்க காயங்கள் ஆறட்டும், அவர்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். Be healed right now in the mighty name of Jesus. Amen. காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்படி எல்லாரும் எழும்பி இருப்போமா? கேட்ட வார்த்தையின்படி என் காயங்கள் ஆற்றப்படட்டும். Jesus name. எல்லாரும் வாய்களை திறந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசுங்க. இந்த ஆராதனை நீங்க போகும்போது காயத்தோடு போகக்கூடாது. உன் காயங்களை ஆற்றுவேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். எஸ் ஃபாதர். எல்லாருமா ஆமென். வாய்களை திறந்து தேவ பிரசன்னத்துல உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் மோகங்கள் பிரகாசமடைந்தனரே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. என் முன்னே உம்மையே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே. எல்லாரும் உள்ளது நாளத்தை சொல்லுங்க. நான் மனுஷனை நிறுத்தல, இப்பா உம்மை மட்டுமே நிறுத்துகிறேன். உம்மை மட்டுமே. உம்மையே உம்மையே ஆசையாய். உம்மையே
என் முன்னே எப்போதும் நீருத்தி. ஆமாப்பா, எங்கள் காயம் ரொம்ப பெருசாக தான் இருந்தது. நம்முடைய வார்த்தையின் மூலமாக என் காயத்தை ஆற்றினீர். பலவீனப்பட்டு தான் இருந்தோம், ஆனால் உங்கள் வார்த்தையின் மூலமாய் எங்களை ஆரோக்கியம் வர பண்ணினீர். எங்கள் காயங்களை ஆற்றினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கரம் பிள்ளைகளை தாங்கட்டுமாப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளோ பெரிய கொடிய புண்ணாக இருந்தாலும் காயங்களாக இருந்தாலும் நீங்கள் ஆற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுத்துருங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்திருங்கப்பா. சோர்ந்து போய் இனி அவ்வளோதான் நினைக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் தட்டி எழுப்பிடுங்கப்பா. ஒவ்வொரு பேரையும் ஒரு பெரிய சாட்சியாக என் அப்பா நிறுத்துங்க சுவாமி, நிறுத்துங்கப்பா. ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரை, சாட்சிகளாக நிறுத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.